ஹalleluya ஹalleluya எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya 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 ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கெட்டவர். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் நம்மளுக்கு நல்லவரா இருக்கார். ஆமென். அவர் வாக்கு மாறாத தேவனா இருக்கார். ஆமென். அவர் சர்வ வல்லமை தேவனா இருக்கார். ஆமென். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவரா இருக்கார். ஆமென். அவர் சொல்லாததும் செய்கிற தேவனா இருக்கார். ஆமென். ஹalleluya. நம்மளுக்கு வைத்திருக்கிற நன்மைகளினால் கர்த்தர் முடிசூட்டி நம்மளை நடத்துவார். ஆமென். ஹalleluya ஹalleluya. என்ன வரணும் கத்துவா கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹalleluya. கரெக்டா வந்திருக்கு. praise God. உங்களுக்கு நீங்க டைம்ஸ் ஆஃப் பண்ணீங்க, பக்கத்துல பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு நீங்க டைம்ஸ் பண்ணீங்க. ஏன்னா இன்னைக்கு மறக்காம சேர்ச்சுக்கு வந்துட்டோம். எம்சி போடாம இன்னைக்கு சேர்ச்சுக்கு வந்துட்டோம். கூட்டலாம் அப்படின்னு உங்க பேரு நீங்களே என்கரேஜ் பண்ணீங்க. ஷோல்டர் தட்டிங்க அப்படியே. எஸ், வெரி குட். டுடே யூ கீப் இட் அப். God bless you. Hallelujah. உங்களை நீங்க உற்சாகப்படுத்தீங்க. Hallelujah. ரொம்ப பேருடைய பார்வை எப்படி இருக்கு? மற்றவர்கள் ஏன் உற்சாகப்படுத்தாம இருக்கிறாங்க? மற்றவர்கள் ஏன் நம்மளை என்கரேஜ் பண்ணாம இருக்காங்க? மற்றவங்க ஏன் நம்மளை பிளஸ் பண்ணாம இருக்காங்க? மற்றவங்க ஏன் நம்மளை பத்தி நம்மளை வந்து ஒரு பொருட்டா என்ன மாட்டுறாங்க சொல்லி நிறைய பார்வை விளக்குதா? பின்னாடி விளக்குதா? ரொம்ப சத்தமா இருக்கா? ஓகே. ரொம்ப பேருடைய பார்வை வந்து மற்றவர்களை குறித்து. இன்னைக்கு நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். மற்றவர்களை குறித்து பார்க்கிற எண்ணத்தை விட்டு வெளியே வாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற ஒரு சோர்வான ஒரு கேரக்டர், ஒரு தோல்வியான ஒரு சுபாவம், நம்மளை குத்தி கொண்டு இருக்கிற ஒரு வியாதி என்ன தெரியுங்களா? மற்றவர்களை குறித்து. ஹalleluya. இன்னைக்கு முதல்ல உங்க வாழ்க்கையிலிருந்து பிறருக்கு குறித்து, பிறரை குறித்து, மற்றவர்களை குறித்து, மற்றவர்களுக்கு ஏற்படுத்த காரியத்தை குறித்து உங்க சிந்தையிலிருந்து எடுத்து போட்டுருங்க. என்ன ஆமென் வரவே மாட்டேங்குது. இது எனக்கு இல்ல, அவங்களுக்கு தான் சொல்றாரு பாஸ்டர், எனக்கு இல்ல. ஐயா ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளைகளா யாரெல்லாம் இங்க அமர்ந்திருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் சொல்றாங்க. அப்படி ஏத்துக்கிட்ட ஆமென் சொல்லுங்க கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட குணத்தை விட்டு நாம் யாவரையும் வெளியே வர சொல்றாரு ஆண்டவர். ஹalleluya ஹalleluya. பிறருடைய காரியத்தை குறித்து, பிறருடைய நன்மைகளை குறித்து, பிறருடைய எண்ணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வெளியே வர சொல்றாரு. ஹalleluya. இன்னைக்கு உலகம் சொல்லுகிற காரியத்துல, வியாதியில, போராட்டங்கள்ல, பிரச்சனைகள்ல நம்ம சிந்தை பார்க்கறதுனால தான், நம்ம சிந்தை அதுக்கு இடம் கொடுக்கறதுனால தான், நம்ம சிந்தை அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில மேற்கொள்கிறது. இப்படி சொல்லுவாங்களா, ஆட்டி படைக்குது அப்படின்னு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் உலக பிரகாரமாய் வருகிற காரியத்தில் விட்டு நீங்கள் நானும் எப்படி வரணும்? வெளியே வரணும். ஹalleluya. ஒருவர் உங்களை கண்டு கொள்ளணும்னு சொன்னா, ஒருவர் உங்களோட உறவாடணும்னு சொன்னா, ஒருவர் உங்களோட பேசணும்னு சொன்னா, ஒருவர் உங்களோட முகத்தை பார்க்கணும்னு சொன்னா, முதலாவது உன்னுடைய இறக்கை விட்டு, உன்னுடைய அறையை விட்டு நீ வெளியே வரணும். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ஒரு விதமான காரியத்தை விட்டு நீ வெளியே வரணும். அப்பதான் தேவனுடைய சத்திய வார்த்தை உன்னை விடுதலை ஆக்கும். இப்படியாக சங்கீத வசனம் சொல்லப்படுகிறது, சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ரொம்ப பேர் சத்தியத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனா விடுதலை ஆக முடியல. காரணம் என்ன தெரியுமா? அந்த சத்தியத்திலிருந்து நீ விடுதலை ஆகணும். சத்தியத்தை படித்துக் கொண்டு அந்த அறைக்குள்ள இருந்து சொன்னா நீ விடுதலை ஆக முடியாது. ஹalleluya. சோத்திரமா. praise God. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். நம்ம குடும்பத்துக்கு ஆண்டவர் ஒரு புதிய குடும்பத்தை ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. பிரதர் ஸ்டீவன், சிஸ்டர் எஸ்தர் என்று சொல்லி அவங்களோட குடும்பம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பலத்த கைகளை தட்டி அவங்க வரவேற்கிறாங்க. அதே போல அகேன் வந்து ஒரு புதிய நபரை கொண்டு வந்திருக்காரு. அவரு குழந்தைகள் நினைக்கிறீங்களா? பார்த்தே இருக்குங்களா? தெரியும். அதான்
அப்ப முடி இருந்தது மேல இப்ப முடி இல்லாத அவருக்கு ஒரு பலத்த கைகளை தட்டி வரப்பட்டு. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் அவர் எப்பொழுது நல்லவரா இருக்கு. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாத படுத்துவதே இல்லையா? ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே. ரைட்டா? ஒத்துக்கிறீங்களா? இல்லையே சேதப்படுத்திக்கிட்டு தானே இருக்கு. இங்க போனாலும் அது, அங்க போனாலும் அது, டிவி திறந்தாலும் அது, போன் திறந்தாலே COVID-19 வந்துகிட்டே இருக்க. ஐயா, சத்திய வார்த்தையே இப்படியாக சொல்லுகிறது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்திய வார்த்தை சொல்லப்படுகிறது, ஒன்றுமே உன்னை சேதப்படுத்தாது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க தேவன் அவர்களை நடத்தும் போது அவர்களை சுற்றி பல விதமான போராட்டங்கள், பல விதமான வியாதிகள், பல விதமான மரணங்கள், பல விதமான ஆபத்துகள் ஏற்பட்ட போதும், ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு வியாதியும், ஒரு மரணமும், ஒரு பிரச்சனைகளும் அவருக்குள்ள வரலையா? காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மேல தேவ தூதர்கள் மேக சமூகம், அக்கினி சமூகமா இருந்து தேவ தூதர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டே வந்தார்களாம். அல்லேலூயா. இன்னைக்கு அது போல கர்த்தருடைய வார்த்தை அதன்படி தேவ தூதர்களை கேள்விப்பட்டு அந்த வார்த்தை பிரகாரமாய் உங்க மேல தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். யாரோட சத்தத்தை கேட்கும்படி தெரியுமா? தேவ ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கும்படி தேவ தூதர்கள் உங்களோடு கூட இருக்கிறார்கள். அதனாலதான் சொல்லுது, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதே இல்லையா? அல்லேலூயா. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு ஒரு கேள்வி உண்டு, எப்படி இந்த தேசம் நல்ல வளர்ச்சியும் டெக்னாலஜில ஃபர்ஸ்டும் நிறைய சிஸ்டம் கொண்டு வராங்க சொல்லி ரொம்ப பேருக்கு வந்து ஒவ்வொரு நாட்டு மேலும் ஒவ்வொரு கண்ணு உண்டு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம அண்ட நாடு அப்படின்னா சிங்கப்பூரோட டெக்னாலஜிலாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அது எங்க இருக்கு பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோலமன், சம் ஆஃப் சோலமன், தமிழ்ல இருந்தது உன்னத பாட்டு, சம் ஆஃப் சோலமன்ல நீங்க படிச்சு பாருங்க. இந்த சோலமனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானம் எப்படி தெரியுமா? எந்தெந்த தேசத்தெல்லாம் ஞானமா உள்ளவங்க இருக்காங்களோ அதுல சில பேரை தெரிந்து கொண்டு இஸ்ரேல் தேசத்துல வந்து அவர் வந்து கலந்துருவாங்க. அப்படின்னா அவங்களெல்லாம் கொண்டு வந்து இங்க வேலைகள் வைத்து வேலை செய்வாங்க. வேலை செய்யும் போது நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி சொல்லுவாங்க, நீ நல்லவங்க கூட சேர்ந்தா கெட்ட புத்தி வரும், கெட்டவங்க கூட சேர்ந்தா நல்ல புத்தி வரும். அப்படியே சொல்லுவாங்க அம்மா அப்பா. என்ன சொல்லுவாங்க? நல்லவங்க கூட சேர்ந்தா தான் நல்ல புத்தி வர்றதுக்கு. அந்த மாரி சோலமன் வந்து அந்த காலத்திலே இந்த நல்ல கிளேவரா இருக்கிறவங்கலாம் கொண்டு வந்து இஸ்ரேல் தேசத்துல கலக்கி விடுவார், வேலை செய்ய விடுவார். அப்படி செய்ய 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 இஸ்ரேல்ல நிறைய அறிவுகள் பெற்றவர்கள், நல்ல ஞானமானவர்கள், நல்ல திறமசாலிகளை அந்த நாட்டில் உற்பத்தி பண்ண அவர்கள் உருவாக்க ஆரம்பித்தார்கள். அப்படி வந்த இஸ்ரேல்ல தான் இன்னைக்கு வேர்ல்டு அப்படின்னா உலகமே இஸ்ரேலோட டெக்னாலஜியை புரிந்து கொள்ள முடியல, அதை படிக்க முடியல. 1 in 1 சிங்கப்பூர் மெயின் டெக்னாலஜி இஸ்ரேல தான் ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் அதுல ஹெட் இஸ்ரேல் தான். இன்னைக்கு அந்த இஸ்ரேல் கொடுக்கிற ஞானம் எங்க உள்ள ஞானம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுடைய டொனால்ட் ட்ரம்ப் அவரே எந்த மீட்டிங் செய்யறதுனால வந்து என்ன செய்யறாரு பார்த்திருக்கீங்களா? டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? நீ போடுறாரா? கம் லெட்ஸ் டு ப்ரே.
கேபினட்ல ஒரு மீட்டிங் இருந்தாலும் சரி, ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் சரி, ஒரு பிரஸ் கிட்ட பேச போறதுனாலும் சரி, மொத்தம் அவரோட தீர்மானம் என்ன தெரியுமா? கம் டுகெதர் டு லெட்ஸ் ப்ரே. ஏன் காரணம் அப்படின்னா அவர்கள் தேவனுக்கு முதலிடம் தருகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. இந்த வார்த்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்களோ, இந்த வார்த்தை யாரெல்லாம் அறிக்கை செய்றீங்களோ, அந்த வார்த்தைப்படி உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்திலும் நடக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வார்த்தை தான் தேவன் மனத்தில் பேசும்படி ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை, chapter 10 verses 19. லூக்கா அதிகாரம் 10வது அதிகாரம் 19வது வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும் சத்துருகளின் சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை இந்த இடத்துல, ஒன்றுமே நம்மளை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருப்பி வாசிமா பாருங்க, நீங்க நல்லா கவனமா பாருங்க. ஒன்னாவது என்னது? சர்ப்பம். சர்ப்பம்னா என்னது? அப்படி பயந்து சொல்றீங்க? பாம்பு தானே கேட்டேன். வம்பு இருக்கிறத பாத்துட்டு இருக்கீங்க. எங்கேயாவது ஒரு பாம்பை தூக்கி போட்டுட்ட யாரையும் கொத்தாம விடுமா? இல்ல, கொஞ்சம் அறிவுபூர்ணமா கேட்கறேன் கேள்வி. இன்னைக்கு மனசு திறந்து அறிவுபூர்வமா கேட்கறேன், எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப பாம்பை கீழே விட்டுட்டேன், பாம்பு கொத்தாம இருக்குமா? நாம திவ்யா கொத்தம், ஆனா கொத்தாது. ரெண்டாவது தேல், தேல் கொத்தாம இருக்குமா? ட்ரை பண்ணி பார்த்தா தான் பஸ் தெரியும், கொட்டுதா கொட்டலையா. மூணாவது என்ன சொல்றாரு? அடுத்துதான் நல்லபடியா திரும்பி, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையும், சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்க. பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்கு ஆபத்தை கொண்டு வரும் சொல்லி வசனமே தெளிவா போட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சர்ப்பங்களும் தேள்களும், அப்புறம் நம்மளை சத்துருடைய அப்படின்னா நம்மளை துன்பப்படுத்தும்படி, நம்மளை வேதனைப்படுத்தும்படி, நம்மளை எல்லாத்திலையும் சிறைப்பிடிக்கும்படி சில விதமான சூழ்நிலைகள் நம்மளுக்கு விரோதமா எழுப்பினாலும் இங்க வசனம் சொல்லுகிறது, உன்னை ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை, உன்னை ஒன்றுமே சேதப்படுத்தாது. அப்ப அந்த வார்த்தை நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமான வார்த்தை. அந்த வார்த்தை மேல யாரெல்லாம் நிக்கிறாங்க? அப்ப அந்த வார்த்தை யாருன்னு பார்த்தா நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து மேல் நீ நான் நிற்கும் போது ஒரு காரியமும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை, ஒரு காரியமே உன்னை நஷ்டப்படுத்துகிறது இல்லை, ஒரு காரியமும் உன்னை மரணத்துக்கு தள்ளாது. அல்லேலூயா. ஏன் சொன்னா இந்த வசனம் நல்லா தெளிவா போட்டிருக்கு, சத்துருக்களையும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி, அதை கண்டு ஓடும்படி அல்ல. நீங்களும் நானும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கணுமா? இது எங்க போட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஏவாளுக்கு சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை நீங்கள் போகும்போது அந்த இடத்துல சொல்ற, நீ பாம்பின் தலையை என்ன பண்ணுவாரு? டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்ப பாம்பு கூட அப்படியே போட்டாரு. என்ன சொன்னாரு தேவன்? என்ன சொன்னாரு ஏவாள்கிட்ட? நீ பாம்பின் தலையை மிதிப்பாய். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி உனக்கு அதிகாரத்தை தேவன் தருவாரு. இன்னைக்கு நம்ம தான் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொள்றது இல்லை, அந்த அதிகாரத்தை மேல நிக்கிறது இல்லை, அந்த அதிகாரத்தை நம்புகிறது இல்லை, அந்த அதிகாரத்தை சொல்லி பேசுகிறது இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அதெல்லாம்
அந்த மரத்துல பழம் வந்தாலே அழகா பறிச்சு சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுறாங்க. இந்த நட கஷ்டப்படுறாங்க, தண்ணி ஊத்த கஷ்டப்படுறாங்க, காத்து இருக்க கஷ்டப்படுறாங்க. ஆனா மரத்துல பழம் மட்டும் வந்துச்சுன்னா ஆஹா, என்ன ருசி, என்ன அருமை. ஐயா, இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தை சொல்லுகிறது, நீ சகலத்தையும் மேற்கொள்ளும்படி உனக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு அந்த அதிகாரம் நீ எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா, உன்னோட சிந்தையில தேவனோட வார்த்தையில நிற்கும் போது, அந்த வார்த்தையை நம்பும் போது, அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது, கர்த்தர் அங்க உனக்காக யுத்தங்கள் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன தெரியுமா, சூழ்நிலைகளை பார்த்தோன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். சில எதிரான காரியங்கள், சில எதிரான மதில்கள் பார்த்தோன்னா நம்ம முடிவு கட்டிடுறோம். அதுதான் நம்ம வாழ்க்கையில மிக செய்யற பெரிய தவறு அதுதான். அப்ப உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீயே எல்லா முடிவும் எடுக்கணும்னு சொன்னா, நீயே எல்லா காரியத்தையும் சரிப்படுத்துறன்னு சொன்னா, அப்ப தேவன் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அவர் நம்மளோடு கூட இருக்கிற நடக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அவரை நீ தொழுது கொள்கிறதுக்கு அர்த்தம் என்னது? அவரோட சமூகத்தில் ஜெபிக்கிறதுக்கு அர்த்தம் என்னது? தேவன் வாழ்க்கையில செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர்னால எல்லாம் ஆகும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி சத்துருடைய சரியா நம்ம கேட்கிறேன். சத்துருனா யாரு? என் பக்கத்து வீட்டுக்காரன். சத்துருனா யாரு? ரீனா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற நீங்க சத்துருன்னு சொன்னாலே யாரு நம்மளோட விரோதி? இவங்கதான் எனக்கு சத்துரு. ஓ, இந்த பர்சன் தான் எனக்கு சத்துரு. ஐயா, தேவன் உன்னை என்ன படைச்சது அவர் பார்வை எப்படி தெரியுமா? விரோதிகளால, சகோதர சகோதரியா தான் தேவன் நம்மளை படைச்சார். நம்மளுக்கு சத்துரு யார் தெரியுமா? பிசாசன். ஹல்லேலூயா. கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து யாரை விழுங்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு சத்துருன்றவன் பிசாசானவன். ஆனா நம்ம சிந்தையில நம்மளோட சகோதர சகோதரி, நம்மளுடைய தாய், நம்மளுடைய தகப்பன், நம்மளுடைய பிள்ளை, பேர பிள்ளைகள், நம்மளே நினைத்து கொள்கிறோம் நம்ம சத்துரு இவங்க தான். ஆண்டவர் உன்னையும் என்னையும் சகோதர சகோதரியாக தான் தேவன் நம்மளை நியமித்திருக்கிறாரு. இன்னைக்கு சத்துருன்ற அவனுடைய சகல அதிகாரம், அந்த வசனத்தை படிப்பா, சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். உங்களுக்கு பாருங்க, பிசாசான கொண்டு வர எல்லா பிரச்சனையும் நீங்க யோசிச்சு வைத்துக் கொள்ளுங்களேன். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வருது? உங்க வாழ்க்கையில எது ரொம்ப தடைகள்லாம் இருக்கு? உங்க வாழ்க்கையில எது ரொம்ப உபத்திரமா போராட்டமா இருக்கு? அது மேற்கொள்றதுக்கு, அந்த சத்துருவானவன் கொண்டு வந்த அந்த காரியத்தை மேற்கொள்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லி? ஆமென் சொல்றவங்களுக்கு அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லாதவங்களுக்கும் ஆண்டவரே நடக்கணும். ஆண்டவர் சொல்றார், உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அதனால நம்ம சபையில மருத்துவர் இருக்காங்க, அவன்கிட்ட சொல்லுவேன், நீ ஒவ்வொரு பேஷனும் பார்க்கும்போது கை வச்சு நீ ஊசி போடுறதுக்கு முன்ன, சத்தஸ்கோப் வச்சு செக் பண்றதுக்கு முன்ன, நாடியை பிடிக்கிறதுக்கு முன்ன, ஆண்டவரே இந்த ஆத்து மாட்டை வர, இந்த சோத்து மாட்டை வர சுகமாயிரணும். ஹல்லேலூயா. நான் எப்பயுமே ஒரு விசுவாசி. யாராச்சும் புதுசா கூப்பிட்டாங்கன்னா, யார் வீட்டுக்கா போறேன்னா மொத்தம் என்னது கவனம், ஆவியானவரே தயவு செஞ்சு அந்த இடத்துல என்ன மானத்தை வாங்கிடாதீங்க, என்ன அவமானப்படுத்திடாதீங்க, அங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் சொல்லுங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேச வச்சிடாதீங்க சொல்லிட்டு தான் போவேன். அங்க போய் நின்றானே என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுவேன். அதுக்கு மேல முயற்சி பண்ணுவேன். நம்ம ஏதாச்சும் எம்ஜிஆர் மாரி 3 எழுத்து முடிச்சிருக்கோம் அப்படி ட்ரை பண்ண முடியாது. பேசவே விட மாட்டாரு. கப்சு ஓகே அதான் இவ்வளவு தானே முடிச்சுட்டு வந்துடும். இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட இருந்து தேவனோட மகிமையை, சத்துருவின் வல்லமையை மேற்கொள்ளும்படி உனக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரத்தை நீ நான் பார்க்காதபடி
சத்துருனுடைய கிரைகளை நீ நான் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதுல இருந்து ஆண்டவர் சொல்ற உன்னை விடுதலையாக்கும்படி, இதிலிருந்து விடுதலையாகி தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்கும்படி. அல்லேலூயா. வாசை மிதிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன்னா அதுல இருந்து ஏதாச்சும் வைரஸ் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை பாருங்க, வார்த்தை. ஐயா இது வசனம் நான் எழுதுனது இல்லையா, வசனம் பைபிள்லயும் இருக்கு. இது சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கும்படி சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளும்படி உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதே இல்லை. எதுவுமே உங்களை சேதப்படுத்தாது. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, அதிகாரம்ன்ற வார்த்தை உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்ப அந்த வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, அந்த வார்த்தை யாரெல்லாம் நம்புறீங்க, அந்த வார்த்தை மேல யாரெல்லாம் நிக்கிறீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தை அப்படியே உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளுங்க. உங்க மத்தியில ஒரு சின்ன ஸ்டோரி, சின்ன கதை சொல்ல ஆசைப்படுறேன். ஆகார் என்ற ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவி பேரு ஆகார். அவ யாருன்னு பார்த்தா புறஜாதி, தேவனுடைய ஜனம் அல்ல. ஜென்டால் அப்படின்னா புறஜாதி, தேவன் வெறுக்கிற ஒரு ஜனம், தேவன் கூட்டி சேர்க்காத ஒரு ஜனம், புறஜாதி. புறஜாதி எல்லாம் வாரியான பாதுகாப்பு புறஜாதியா, நம்மளும் அதுல அந்த கேட்டகரி தான். அல்லேலூயா. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத நம்மள நான் என்னுடைய பேட்டையில சிலிண்டரில் அந்த ஒரு பயங்கரமான ஒரு உலகத்துக்குள்ள வாழாங்க போமாயிட்டோம். என் மனைவி அந்த அந்த இடத்துல போயிட்டு எண்ணெய் ஊற்றி தான் வேண்டேன். இருக்காது இப்படி ஐபிஏ இருங்க இருக்கலாம், எண்ணெயாச்சும் ஊற்றிக்கிறேன். ஒரு ஆசை தான், நான் படித்த ஊர், நான் ஓடுறேன், பத்து இடம்லாம் பார்க்குறேன். இந்த ஆகார் தேவ மனுஷன் ஆபிரகாமுடைய இரண்டாவது மனைவி. சாராமா அப்படின்னா தேவனுடைய ஜனம், யூத ஜனம், ஜூஸ். அவ இந்த இரண்டாவது மனைவியாக இருக்கிற ஆகாரை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. வச்சுக்கங்களேன், இப்ப நம்மளுக்கு ஒரு ஆளை பிடிக்கலன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு உதாரணம், எனக்கு ஜே பிடிக்கலன்னா இவர் ரொம்ப வேலை வாங்கிக்கிட்டே இருப்பார். ஜே போய் தண்ணி எடுத்துருவாங்க, அப்பதான் எடுத்து வைப்பாரு. ஜே போய்க்காத சத்து, அப்புறம் சத்து ஜே அப்படி சொன்னா என்ன ஆயிடும், வந்து பைக்கோட என்ன ஒரே குத்திடுவாரு. சும்மா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாரி இந்த சாராமா ஆகார ரொம்ப வேலை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க, ரொம்ப வேதனைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. சில நேரத்துல கிறிஸ்துவங்களுக்கு பொறுமை இல்லை, பொறுமை எருமை மேல போயிருந்து போல, பொறுமையே இல்லை. ஆண்டவர் கட்டாயமா செய்வார், காத்திருப்போமே அப்படி இல்லை, பொறுமை இல்லை. இன்னைக்கு விதைச்சாலே நாளைக்கு முளைச்சிடும். இன்னைக்கு கோழி இன்னைக்கு முட்டை விட்டானா நாளைக்கு வந்து கோழி குச்சி சுத்தணும். பொறுமை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மொத்த தேவை என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில பொறுமை இல்லைன்னு சொன்னா நீ எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ரொம்ப பேர் ஹாஸ்பிட்டல் போனா டக்குனு இன்ஜெக்ட் போடணும், டக்குனு சுத்தமாயிடும். பல்லு வலினா கொஞ்ச நேரம் ஒரு நேரம் தாங்கினாதான் தெரியும் பல்லு வலியோட வேதனை, அதான் தெரியும். ரொம்ப பேருக்கு பல்லு வலியோட தெரியாதுல, பட்டு பாருங்க எப்பா. அதே போல இந்த சாரால் ஆகாரம் கொடுமைப்படுத்த இவனால தாங்க முடியாம இவன் என்ன பண்ணுகிறான், ஆபிரகாமுடைய வீடை விட்டு வனாந்தரத்துல ஓடுகிறான். வனாந்தரத்துல இந்த ஒவ்வொருத்தரும் பிரச்சனைகள் பார்த்து தாங்க முடியாம ஓடும்போது அவ வந்து அந்த இடத்துல ஓடுறது, அவ தனியா ஓடல, அவ வந்து யாரு, இஸ்மாவேல் அந்த மகனை தூக்கி கொண்டு ஓடுறான். மகனுக்கும் தாகம், அம்மாவுக்கும் தாகம், அந்த தாகத்தின் மத்தியில் ஓடுகிறார். ஓடி அந்த மணல விழுகும் போது முதல் தடவையா வேதத்துல பிச்சா ரெக்கார்ட், அப்படின்னா சரித்திரமே இல்ல, நம்ம ஆண்டவராகிய பிதா புறஜாதியோடு பேசுகிற மொத்த வார்த்தை, ஆகாரே ஆகாரே எங்க போகிற. இன்னைக்கு நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு,
எங்க போறீங்க? ஆண்டவர் சொல்றார், ஆண்டவரே நான் அண்டையார் வீட்டுல இருந்து வருகிறேன், சாராள் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான். சொல்றேன், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா, என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா. என்னால அந்த வேதனை தாங்க முடியாம நான் ஓடுறேன். அவ வாழ்றதுக்காக ஓடல, அவளுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும்படி ஓடுறான் வனாந்தரத்துல. ஆண்டவர் சொல்றாரு, ஆகார பார்த்து, நீ எங்கிருந்து வந்தியோ அங்கேயே போய். அதுக்கு அவ சொல்றா, நான் போன இன்னும் குடும்பப்படுத்துவாள, நான் போன இன்னும் வேதனைப்படுத்துவாள, நான் போன இன்னும் உடஞ்சு போயிருவேன், அதுக்கு நான் இங்கேயே இறந்து இங்கேயே செத்து போயிடலாமே. ஆன்சர் இல்ல. முத அடியாளத்தை ஆண்டவர் புறஜாதிக்கு அங்க செய்யறாரு, நீர் ஊற்ற வனாந்தரத்துல வர வைக்கிறது. வனாந்தரத்துல சாதாரண தண்ணியே வராதியா, ஆனாலும் அந்த வனாந்தரத்துல டெசர்ட், வனாந்தரம்லாம் நம்ம பார்த்தது இல்லைல்ல. இப்படி சொல்றேன், எத்தனை பேர் வந்து தெலுங்கு தான் பார்த்து சுக்காய் வழியா போவீங்க, அந்த மணல், உப்பு மணல் பாதை, அது ஃபுல்லா போன இதுக்கு காடே இருக்காது, அப்படியே வெட்ட வழியா இருக்கும். அது போலதான் இருக்கும் வனாந்தரம். ஆனா டெசர்ட் ஃபுல்லா மணல். அந்த மணல் ஆண்டவர் நீரை வர வச்சார், ஆகாரம் குடிக்கணும். இன்னைக்கு ஆண்டவரோட வார்த்தையை நீயும் நானும் கேட்கும் பொழுது, அந்த வார்த்தையை நினைக்கும் போது, ஐயா வனாந்தரம் போல இருக்கும், கொடுமைப்படுத்துகிறது போல இருக்கும். உன்னுடைய இருதயம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாமல் ஒரு வனாந்தரமோடு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீ நான் கேட்கும் போது, சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருவின் வல்லமைகளை மேற்கொள்ளும்படி உனக்கும் எனக்கும் ஆண்டவர் அதிகாரத்தை கொடுப்பார். அது தேவன் சொல்றாரு, உன் பிரகாரமாய், உன் சிந்தை பிரகாரமாய், உன்னுடைய பார்வையின் பிரகாரமாய் நீ பார்க்காதபடி சத்திய வார்த்தையில் நீ நிற்கும் போது, சத்திய வார்த்தை நீ கேட்டு அதன்படி நடக்கும் போது, அந்த வார்த்தை அந்த வனாந்தரமாய் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் நீரை ஊற்ற செய்வார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன் தான் நம்ம தேவன். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து ஆண்டவரை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பாதபடி நம்மளுடைய அனுபவங்களை கொண்டு வைக்கிறோம். டேனியல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிப்போமாக. சாத்ராக், மேஷாக், அபினேகோ இவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சில காரியங்களை உங்க மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், அவர் விடுவிக்காமல் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நாங்கள் ஆராதனையும் செய்வதும் இல்லை. இது 17 கேட்டீங்களா? 17. நல்ல கவனமா கேளுங்க. இங்க ஒரு சம்பவங்கள் ஏற்படுகிறது. அந்த தேசத்துல ஒரு கட்டளை கொடுக்கறாங்க, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த பொற்சலை பாபிலோன் தேசத்தில் ராஜாவா இருக்கிற நேபுகாத்நேச்சார் அவன் ஒரு திட்டத்தை, ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறான். தானியேல் 3ஆம் அதிகாரம் சொன்னா தமிழ் சொன்னா சொல்லலையா? நான் அதை பார்க்கிறேன். இங்கிலீஷ்ல இல்ல, இங்கிலீஷ்ல. அங்க நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்படுகிற ராஜா இந்த பாபிலோன் தேசத்துல ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம், நீ எப்படி வேணாலும் வளர்ந்திருக்கலாம், ஆனாலும் நான் ஒரு பொற்சலையை வைத்து அந்த பொற்சலையை நீயும் நானும் வணங்கும்படி
அந்த தேசத்துல ஒரு சட்டத்தை அமைக்கிறார். அந்த சட்டத்தை அமைக்கும் போது அந்த இடத்துல ஒரு வாலிப பையனுங்க சாத்ராக் மேஷாக் அபினேகோ அந்த சட்டம் ஏற்படும் போது அந்த சட்டத்தினால அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது இந்த சட்டமானது அவர்களை பார்த்து சொன்னது, நீ இந்த பொற்சலையை வணங்கலன்னு சொன்னா, நீ இந்த பொற்சலையை ஆராதிக்கலன்னு சொன்னா, இந்த தேசத்துடைய சட்டத்தின்படி நீ நடக்கலன்னு சொன்னா, அந்த தேசத்துல ஒரு சட்டம் இருந்தது. யாரெல்லாம் அந்த சட்டத்துக்கு இந்த தேசத்துக்கு விரோதமாய் செய்யறாங்களோ, நடந்து கொள்றாங்களோ, இந்த தேசத்தை விரோதமாக வாழ்றாங்களோ, அவர்கள் எல்லாம் தீயில போடுபடி, அவர்கள் எல்லாம் நெருப்புல போடுபடி ஒரு சட்டம் இருந்தது. முன்ன நம்ம தேசத்துல முன்ன தூக்கு இருந்தது, சம்பாய் மத்தி. இடைக்காலத்துல அதை ஸ்டாப் பண்ண இருந்தாங்க. ஆனா திருப்பி அந்த சட்டத்தை திருப்பி கொண்டு வந்தாங்க. அந்த மாரி அந்த பாபிலோன் தேசத்துல நேபுகாத்நேச்சார் ஒரு சட்டம் வைத்திருந்தாங்க. யாரெல்லாம் இதுக்கு இந்த தேசத்துக்கு கீழ்ப்படியாமல், இந்த சட்டத்துக்கு என்னுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாமல் போனாங்களோ அவங்களெல்லாம் தூக்கி நெருப்புல போடுபடி ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்துக்கு எகென்ஸ்டா, அந்த சட்டத்துக்கு விரோதமாய் சாத்ராக் மேஷாக் அபினேகோ ரொம்ப பேர் சொல்றாங்க சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியணும், சட்டத்திட்டத்துக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவரே வேதத்துல சொல்லியிருக்கா, ஆண்டவரே வேதத்தில் சொல்லியிருக்கா. இப்ப நான் ஒரு வெளிப்பாடா அவங்கள்ட்ட பேசுறேன். நீ பரலோகத்துக்குன்னு வாழுகிறியா இல்ல பூமிக்கு நீ வாழ்கிறியா? உன்னோட சட்டத்திட்டம் பரலோகத்துக்குள்ள சட்டத்திட்டமா இருக்க வேண்டும். பரலோகம் சொல்லுகிற சட்டத்திட்டப்படி நீ நான் வரும்போது உன்னுடைய ஆவி, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய ஜீவன் பரலோகத்தை மேட்ச் பண்ணி பரலோகத்தை சொந்தமாய் காரணமாய் வாழுமே தவிர அழிவுக்கு காரணமாய் உன் ஜீவனும் வாழாது. அல்லேலூயா. அப்படியாக இந்த சாத்ராக் மேஷாக் அபினேகோ இந்த நேபுகாத்நேச்சார் சொன்னபடியா அதற்கு மறுபதில் இந்த சாத்ராக் மேஷாக் அபினேகோ சொல்றாங்க. வாசிக்கமா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நல்லா கவனமா கேளுங்க. இந்த சென்டென்ஸ், இந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் நான் கொஞ்சம் தியானம் செய்வோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா போட்டுருக்கு. இந்த சாத்ராக் மேஷாக் அபினேகோ நல்லா தெளிவா கேளுங்க. இந்த வார்த்தையுடைய தலைப்பு ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. அந்த சாத்ராக் மேஷாக் அபினேகோ சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். That's all. Nothing to more and more. இதுக்கு மேல எதுவுமே இல்லை. ஏன் சொன்னா இது பரலோகத்துல வல்லமையுள்ள வார்த்தை. உன் தேவனே, உன்னுடைய ராஜாவே, உன்னை படைத்த கடவுளை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிற, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை உன்னோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியங்கள் வந்தாலும், எந்த ஒரு பலவீனங்கள் வந்தாலும், எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சில பேருக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு ஆண்டவரே, பார்க்கிறோம். நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ எங்க போனாலும் அவர் உன்னை தப்புவிப்பார். இந்த சாத்ராக் மேஷாக் அபினேகோவை ஆண்டவர் உன்னை தண்டனையே கிடைக்கல. உன்ன அந்த
அபிநேகோ அந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்து சொன்னாங்க, ராஜா பார்த்து, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்களும் நானும் நம்பணும். எதன் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க? சபைக்கு வரும்போது ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இருக்கு. சபையில ஜெபம் செய்வது ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இருக்கு. சபையில பைபிள் படிக்கும்போது ரொம்ப பேருக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா வீட்டுக்கு போன கேட, உலகத்தில் உள்ள காரியங்களுக்கு போன கேட, ஒரு மருத்துவரை போய் சந்தித்த கேட, ஒரு லாயரை போய் பார்த்த கேட, ஒரு வேலை இடத்துல போன கேட, ஒரு பிரச்சனை மத்தியில் போன கேட, ஒரு ஆபத்து மத்தியில் போன கேட, ஒரு விதமான வியாதியில போன கேட, ஒரு விதமான பிரச்சனைகள் மத்தியில் போகும்போது எங்கே அந்த விசுவாசம் போனது? நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். The name of Jesus. ஆண்டவரை நீ நானும் விசுவாசத்தோடு ஆராதிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தர் உயிர்த்தெழுந்தவர், செத்தவர் அல்ல. அல்லேலூயா. அவருடைய கல்லறைகள் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாருடைய கல்லறை மூடப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறை மட்டும்தான் இன்னும் திறந்துட்டே இருக்கு. அந்த தேவன் சொல்லுகிறாரு, அந்த தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னால உன்னை தப்புவிக்க முடியாது. உன்னால உன்னோட தலையெழுத்தை மாற்ற முடியாது. உன்னால் உன் பேர்ல இருக்கிற பிரச்சனைகளை உன்னால மாற்ற முடியாது. ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை கட்டாயமா தப்புவிக்க முடியும். அதுதான் சொல்லுகிறது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிற ஜனமாய் மாற வேண்டும். நீ ஆராதனை தேவனுக்கு செய்ய வேண்டும். உன்னோட ஆராதனையில உன் மேல் இருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என் சபைக்கு எல்லாரும் கூடி வருங்க, கூடி வாங்க எதுக்கு சொல்றாங்க? போதல்ல, கமிஷன் செய்யறதுக்கா, குவான்டிட்டி செய்யறதுக்கா? நானும் சபை நடத்துறேன், என்னையும் பாரு, அழகையும் பாரு காட்டுறதுக்கா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு பதில் சொல்லுங்களேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி. இந்த இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்துல எங்க இருந்தாங்க? எங்க? எகிப்துல. நல்லா சொல்லுங்க. நீங்களும் குழப்பி என்னையும் குழப்பிடாதீங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்துல எகிப்துல இருந்தாங்க. ஓகேங்களா? இவங்க நல்லா தான் சாப்பிட்டாங்க, நல்லா தான் வேலை செஞ்சானுங்க, பிள்ளையும் அதை பெற்றுக்கிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஏன் ஆண்டவர் மோசேய பாருங்க, நல்லா கவனமா கேளுங்க, இவங்களை விடுதலை ஆக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்வோ ராஜாவுக்கே பேசா இன்ஃபர்மேஷன். ஒரு ஆண் வருவான், அவன் தான் இந்த அடிமைத்தனத்தெல்லாம் விடுதலை ஆக்க போறான், இந்த ராஜ்யத்துக்கு விரோதமா இவன் தான் எழும்ப போறான் அப்படின்னு சொல்லி இந்த மோசே பிறக்கிறதுக்கு முன்னே இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. அவன் பிறந்த கேட அவன் என்ன பண்ண சொல்றாங்க? எல்லா ஆண்களையும் சிம்ப்ளை பண்ணிரு, எல்லா ஆண்களோட தலையும். ஏன்னு சொன்னா இந்த பார்வோடைய ராஜ்யத்துக்கு விரோதமாய் ஒருத்தன் வந்துட்டான். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா, இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற இந்த இஸ்ரேலை விடுதலை ஆக்கும்படி, இந்த இஸ்ரேலை நடத்தும்படி, இந்த இஸ்ரேலை கடவுளுடைய வார்த்தைக்கு முன்பாக பாதுகாக்கும்படி வருகிற ஒரே மனுஷன் அவன் தான் ஆபிரகாம். நீங்க என்ன சிரிக்கா? நம்ம சிரிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாரும் நம்மள சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் தான் மோசே. எதற்காக மோசே அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த இஸ்ரேலை விடுதலை ஆக்கி கொண்டு வந்தான்? என்ன நோக்கம்? தேவனுடைய நோக்கம் என்னது? இந்த இஸ்ரேல் ஜனங்க அடிமைத்தனத்தில் இருக்கும்போது தேவனை ஆராதிக்க முடியல, தேவனை விடுதலையோடு ஆராதிக்க முடியல, தேவனை தேட முடியல, தேவனுடைய அற்புத விளையாடுகளை கண்டிருக்க முடியாதனாலதான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை மோசே வைத்து அடிமைத்தனத்தில் இருந்த அடிமைகள், அடிமை எப்படி
எப்படி ஆகார் சாரா வீட்டுல அடிமையா இருந்தாரோ அதே போல இந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அவர்களை மோசே வைத்து விடுதலை ஆக்கி கொண்டு வருகிறார். மோசே வைத்து ராஜாவோடு பேச வைக்கிறார். மோசே வைத்து ராஜாவோட உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். மோசே வைத்து தேவனோட உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். மோசே வைத்து ஜனங்களோட உடன்படிக்கை செய்ய வைக்கிறார். மோசே வைத்து ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல போகும்படிதான் தேவன் இந்த மோசேவை தெரிந்து கொண்டார். அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்க நல்ல கவனமா கேளுங்க, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும்னு சொன்னா இவர்களோட வேலை என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்க வேண்டும், தேவனை தொழுது கொள்ள வேண்டும், தேவனோட சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு ஊழியக்காரனா உங்களை எல்லாரும் சபைக்கு வர சொல்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ தேவனுடைய பாடலை பாடி தேவனை ஆராதித்து தேவனோட வார்த்தைகளை கேட்டு தேவனோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளபடி நீ காணும் பாடும் தேர்வு ஓடுகிற காணா தேசத்தை போக வேண்டும் சொன்னா உனக்குள்ள ஆராதனை வேண்டும். ஒரு மனுஷன் ஆராதிக்கிறான்னு சொன்னா நான் சொல்றேன், விசுவாசமா சொல்றேன், ஒரு ரத்த ஓட்டம் நார்மலா ஓடும். இந்த அடைப்பு உடைப்பு எல்லாமே உன்னோட துணியில எல்லாம் உடைக்கப்பட்டு. ஐயா நம்ம என்ன தெரியும், மருத்துவர் மேல, இந்த மெடிசன் மேல, இந்த ஜின்செங் பாரம்பரிய மருந்து மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். நான் நம்ப வேணாம்னு சொல்ல, அதெல்லாம் காட்டிலும் எஃப்ஓசியா இருக்கு, ரொம்ப ஃப்ரீ மெடிசன். இது நீ படிக்கும் போதே உனக்கு சுகம் வரும். தேவனை நீ ஆராதிக்கும் போதே கர்த்தர் விடுதலை கொண்டு வருவார். தேவனை ஆராதிக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் நீ பரிசுத்த, ஆண்டவரே நீ பரிசுத்த, ஆண்டவரே நீ பரிசுத்த சொல்லி ஆராதிக்க தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த சபை ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் யாவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை ஆராதனை செய்கிறீர்களோ உங்கள் மத்தியில் இருக்கிற உங்களை சுத்தி சகோதரிகளோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் உங்களுடைய துதியின் ஆராதனை உடைக்கும். The name of Jesus. ஆண்டவரை யாரும் மகிமைப்படுத்துறீங்க, ஆண்டவரை யாரும் தொழுது கொள்றீங்க, உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகளும் உடையும். அதுதான் சொல்றேன். அந்த வசனத்துல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மெதிப்பீங்க, சத்துருடைய சகல வல்லமைகளும் மேற்கொள்ளும்படி. உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. எங்க தெரியுங்களா? அந்த துதியின் மேல. இப்படியாக ஒரு பாடல் வசனங்கள் பாடுறாரு, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுந்தா நீங்க நானும் தேவனை கூட துதிக்க வேண்டும். ஐயா, இந்த சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ தேவனை துதித்தனால அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட தண்டனைகளை அவர்கள் பெருசா பார்க்கல. அவர்கள் சொல்ற காரியம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய உங்களுடைய கைகள் கைகள் நீங்களாக்கி விடுகிறார். ஐயா, இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட காரியங்கள போனாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுதலை ஆக்குறது உன்னுடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை விடுதலை ஆக்குவார். அந்த வார்த்தை உன்னோட வாழ்க்கையில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை நீ அறிக்கை செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை நீ எப்பொழுதும் தியானம் பண்ண வேண்டும். அந்த வார்த்தை உனக்குள்ள எப்பயுமே அது எரியப்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உன் கண்களுக்கு முன்பாக இன்னொரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். டேனியல் 3:25 வாசிங்க. இதுல பாருங்க, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி 20ல இருந்து வாசிங்க. நல்லா இருக்கும் ஸ்டோரி. சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி
கட்டும்படி தன் ராணுவத்தின் பலசாலிகளாகிய அழகாக கேளுங்க. அவனை கட்டுறதுக்கு பாருங்க எப்படிப்பட்ட தண்டனை கொடுக்குறாங்களா, எப்படிப்பட்ட மனுஷனை சூழ்ந்து எடுக்கிறாங்களா. நல்ல பலசாலியா, ஏன்னா பலசாலி தான் நல்லா. இதுல இருந்து ஒரு சின்ன ஒரு டாபிக் பேசலாம். இஸ்ரேல் என்கேஜ் பண்ணி யார் வந்தது? கோலியாத் வந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? பலசாலி, ராட்சதன்னா அவனை போல பலவனாம யாருமே இல்லை. அவ்வளவு ஒரு ராட்சதனா இருக்கும். அவனை மேற்கொள்ளும்படி இஸ்ரேல் சோல்ஜர்ஸ் நம்ம தான் அறிமுகப்படுத்தின. இஸ்ரேல் டாப் ஆர்மி, டாப் விஸ்டம் இப்படிலாம் சொன்ன ஆமா தானே. ஆனாலும் இந்த சூழ்நிலை இந்த யாரு கோலியாத் மண்ணுக்கு சோர்வா காணப்பட்டது, தோல்வியா காணப்பட்டது. டிஃபிட்டர் ஒரு தோல்வி போல ஒரு சூழ்நிலை வந்தது. ஐயா இப்படி போட்டிருக்கு ஒரு வசனம், ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி. ஞானவான்கள் எல்லா இடத்துலயும் அறிவாளிக்கு தான் பூஜி, பிரேஸ், க்ளோரி. பண்டாயிலாயு எங்கேயாவது அறிவு இல்லாத கொஞ்சம் ஏதோ தானமா உள்ளவங்களை சொல்றோமா பண்டாய் அப்படின்னு சொல்றோமா? சொல்லுங்களேன். இப்போ ஒரு 2 பேர் வராங்க நம்ம சேர்ச்சுக்குள்ள. ஒண்ணு யாரும் சொல்லலாம், சரி ரொம்ப பேருக்கு அறிமுகமானது லூஸ் மாதம், படத்துல நடிக்கிற லூஸ் மாதம் மாதிரி காமெடிலாம் பண்ணாரு. அவரும் ரஜினி உங்களுக்கு வராங்க வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் பேரு இவரை யாரு. இப்ப வந்து வச்சுக்கலாம், நான் சவுலுக்கு சொன்னேன்னா இவரு பழைய சவுலு சொல்றாரா புதிய சவுலு சொல்றாரா நிறைய கேள்வி இருக்கும். லூஸ் மகனா மாதிரி சிரிப்பாரு. அவரும் ரஜினி உங்களுக்கு வராங்க. யாரை நம்ம முத பார்க்கணும், யாருக்கு ரொம்ப பேசணும்னு சொல்லி படம் எடுக்கணும் சொல்லி ஆசைப்படும். ரொம்ப ஞானமா நீங்க பேசிடாதீங்க. இல்ல நான் லூஸ் மகன் ஏன் அவசரம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கரெக்டா இங்க வந்து படிப்பேன்னு தெரியும். யாருக்கிட்ட போய் படம் எடுக்க ஆசைப்படும். சரி இப்ப அதுல நான் சரி இப்படி விட்டுறேன். இயேசு கூட 2 பேர் இருந்தாங்க. ஒன்னு பேதுரு, ஒன்னு யூதாஸ். அவங்க 2 பேரும் நம்ம சபைக்குள்ள வராங்க. யாருக்கிட்ட போய் பேசி ஒரு ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லைப் எடுக்காம நீங்க ஆசைப்படுவீங்க? யூதாஸ் இருக்கியா, பேதுரு இருக்கியா? ஆனா அந்த வசனம் சொல்லுது, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தியம் நல்ல கடமை கேளுங்க. உலகத்தில் இருக்கிற பணக்காரன், உலகத்தில் இருக்கிற அறிவுசாலி, ஞானவான், பிசினஸ் மேன், இவர்களுக்கு அந்த சத்தியம் வேணாம். பேதைகளாய் இருக்கிற, ஒன்றத்துக்கு பிரயோஜனம் இல்லாத இருக்கிற, உலகத்தினால தள்ளப்பட்டு இருக்கிற, உலகத்தினால ஒதுக்கப்பட்டு இருக்கிற, வியாதியினால நடத்தப்பட்டு இருக்கிற, மனுஷனுடைய கிரையினால் உடைக்கப்பட்டு இருக்கிற உங்களை எனக்காக தான் இந்த வசனம் வந்திருக்கு. அல்லேலூயா. யார வேண்டாம்னு சொல்லி ஒதுக்குறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் கூட்டி சேர்த்துக்குவாரு. அல்லேலூயா. மருத்துவர்னால யாரெல்லாம் தள்ளப்படுறாங்க, நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். நான் 2 நாள் மணிக்கு தான் அந்த சிஸ்டர் போய் பார்த்துருவேன். நான் அவங்களை போய் பார்க்கும்போது 100% எனக்கு ஒரு ஃபேத்தே இல்லை, எனக்கு விசுவாசமே இல்லை. அவங்கள வந்து ஐசியூல எமர்ஜென்சி, கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி, நானும் எலிசபெத் தான் போனோம். அவங்கள பார்க்கும்போது ஹோப்பே இல்லை, நோ ஹோப். அவங்க உயிரோடு வருவாங்க, ஹோப்பே இல்லை. அந்த அளவுக்கு அவங்களோட முகம் ஒரு மரண இருள் சூழ்ந்து போனதை நான் பார்த்தேன். அப்ப அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கும் போது சில காரியங்களை அவங்க பேசினாங்க. மாஸ்டர், என்னுடைய மகன் இருக்கிறாரு, மகள் இருக்கா, என்னுடைய கணவர் இருக்காரு, எனக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க அவங்களெல்லாம் பார்த்துக்கீங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க ஏமா அப்படி பேசுறீங்க? ஏசப்பா நம்புமா, கட்டாயமா ஏசப்பா சுகம் தர முடியும் அப்படின்னு அவங்களோட பேசுறேன். ஆனாலும் அங்க இருக்கிற சூழ்நிலை, அவங்களுடைய உடல், அவங்களுடைய பேச்சு, ஐயா அவங்க பேசுறத கஷ்டப்பட்டாங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி பேசினாங்க. ஆனாலும் நான் விடாம
உங்களுடைய ஜீவனை தொடர்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணுதான் அதிகாரம் இருக்கு. வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. எதுக்கும் அதிகாரம் இல்லை. உங்களுக்கு ஒண்ணுதான் அதிகாரம் இருக்கு. ஆண்டவரே, உங்களுடைய சித்தப்படி இங்க நடப்பதாக, உங்களோட சித்தம் விடுதலை சொன்னா பரிபூர்ணமா நம்ம விடுதலையாகி, ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்குள்ள நான் உங்களை பார்க்கும்போது நவம்பர் எண்ட் கடைசி வாரமா இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கோ நான் பார்க்கும்போது நான் அவன்கிட்ட சொல்லிட்டு, அம்மா நான் கட்டாயமா உங்களுக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு நான் பார்ப்பேன், இந்த கிறிஸ்துமஸ் நீங்க கொண்டாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் வியாழக்கிழமை போனேன். இந்த புதன்கிழமை வியாழக்கிழமை போனோம். நானும் ரிச்சர்டும் போனோம். கடகாலமா வாங்க பாஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வெரி குட் பாஸ்டர், ஸோ இப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, டிசம்பர் போக வேண்டிய அந்த ஆத்துமா இன்னைக்கு என்ன தேதி, என்ன மாதம், என்ன கிழமை, இது வரைக்கும் அந்த சிஸ்டம் உயிர் வாழ்றான்னு சொன்னா அவருடைய மகிமை. Our God is glory to God. அவரால முடியும், நம்மனால முடியாது, நம்மனால கூடாது, நம்மனால மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் மாற்றுவார். ஒருவனை கர்த்தர் தொட்டார் சொன்னா அவன் மாறுவான். நீ நாம நினைக்கிறோம் மாற முடியாது, ஆனா தேவனால் மாற்ற முடியும். அதுக்காக தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அடையாளம் மதவசனத்தை தன் ராணுவத்தின் பலசாலிகளை தெரிந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் இசார்களோடும் காதைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட்டார்கள். நல்லா கவனமா கேளுங்க. எரிகிற அக்கினியில் சூளையில் நடுவிலே போடப்பட்டார்கள். அப்புறம் ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியினாலும் ராஜாவுடைய கட்டளை கடுமையாக இருந்த போதும் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடியினாலும், சூளை அப்படின்னா நெருப்பு, அனல், பயங்கரமா, நம்மளுடைய வார்த்தையில வந்து பயங்கரமா, ரொம்ப ஹெவியா, the heatness, the temper more and more. நம்மளுடைய temper, measured temper எவ்வளவு? 36 degree, 36 36 30 8 25 மேல higher heat 28 40 now too much 28 okay 28 okay 29 அப்படியா 28 இந்தியால வந்து 100 க்கு மேல இல்லையா 40 எனக்கு தெரியாத பஸ் என்ன விட்டுருங்க அப்படிதான் தலையாட்டினேன். ஐயா இங்க ராஜாவுடைய தண்டனை கடினமா, அந்த சூளை, அந்த நெருப்புடைய அனல் அசிமா அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவரை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. நல்லா கவனமா கேளுங்க. தண்டனை யாருக்கு ராஜா கொடுத்தாரு? நல்லா இப்பதான் சிரிப்பு வருது. ரொம்ப திவ்யா இவ்வளவு நாள் சீக்கிரம் முடிங்க பஸ். நாம சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்லைங்க. எப்பதான் சிரிப்பே வருது. அப்ப ஆவியானவர் பேசியிருக்கேன். தண்டனை ராஜா யாருக்கு கொடுத்தாரு? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆனா வசனம் யாருக்கு, அந்த வசனம் யாரு தண்டிச்சிருக்கு போட்டிருக்கு? அப்ப இந்த மூணு ஆசாமியோட பேர் ஏன் வரல? வசனத்தை திருப்பி படிமா. ராஜாவுடைய கட்டளை கடுமையா இருந்தபடியால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தது. அக்கினி ஜுவாலையானது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. இதோட அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த அசுத்தாவின் கிரியையை கர்த்தர் நிர்மூலமாக போக செய்வார். எந்த சத்துருவின் ஆவி உன்னை வஞ்சிக்குதோ, எந்த பிசாசனுடைய வல்லமை, பிசாசனுடைய கிரியை உன்னை பலவீனப்படுத்திட்டு இருக்கோ, அந்த ஆவி இயேசுவுக்கு முன்னாக தோற்று போகும். அந்த வல்லமை உன்னோடு இருக்கு.
புருஷவர்களும் கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி சூளையின் நடுவே விழுந்தார்கள். பாருங்க, கட்டப்பட்ட இந்த 3 பேரும் எங்க விழுந்தார்களா? எரிகிற அக்கினி. ராஜா எந்த தண்டனை கொடுத்தானோ அந்த தண்டனை இந்த சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ வாழ்க்கையில நடந்தது. நடக்கலன்னு சொல்ல முடியாது. ராஜா சொன்ன தண்டனை அப்படியே நடந்தது. அது அப்படியே நிறைவேறினது. அவன் வாழ்க்கையில சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ ராஜா சொன்ன தண்டனையை பார்த்தார்கள். ரேலி இவர்கள் எல்லாம் இந்த 3 பேரும் அதை பெற்றுக் கொண்டார்கள். அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார்கள். அங்க நடந்த காரியம், அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, நல்லா கவனமா கேளுங்க, தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்கள். நல்லா கவனமா கேளுங்க. இந்த இடத்துலதான் நம்ம தேவன் சிங்காசனத்துல உட்கார்ந்துக்கிட்டு தேவதைகள் ஆடுற பாட்டை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சில நேரத்தில் நம்ம டைலாக் சொல்லுவேன், உனக்கு கண்ணு இருக்கா, உனக்கு காது இருக்கா, உனக்கு மூக்கு இருக்கா, உனக்கு முகர இருக்கா, உனக்கு தான் இருதயம் இருக்கா. நம்மளோட டைலாக் அங்க நல்லா போட்டிருக்கு. வசனம் பாருங்க, 3 புருஷரை அல்லவோ ராஜா பார்க்கிறான். அவன் சிங்காசனத்திலிருந்து உட்கார்ந்த ராஜா திடுக்கட்டுன்னு ஏச்சிட்டு பார்க்கிறான். நம்ம போட்டது 3 பேராச்சே. வசனம் சொல்லுது, நான் கொடுத்த தண்டனை சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ மட்டும் தானே. அவனதான் தூக்கிட்டு போன சோல்ஜர்ஸ் எல்லாம் கருவி செத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே நான் அக்கினி மேல கட்டுண்டவர்களா 3 புருஷர்களை தானே போட்டேன். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர் இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே. யார் சொல்றது சாட்சி? ஐயா, இந்த மாடு கொடுத்து பேருங்களா? எல்லா மாடும் ஒரே பேர் சொல்லாது. எல்லா ஆடும் ஒரே பேர் சொல்லாது. ட்ரெயினிங் எப்பயும் டைமிங் எல்லாம் கொஞ்சம் ஓடும் பார்த்துருக்கீங்களா? அது மேனும் அப்புறம் தான் இது அடுத்தது நம்ம அப்படியே காப்பி கட் பண்ணிக்கிட்டே இருப்போம். காப்பி கட் அப்பதான் பயங்கரமா அடிப்போங்க. மின்னுக்குள்ள அந்த தவறான பதில் ஏ போட்டுப்பாச்சுங்களா, அந்த வருஷம் ஃபுல்லா எல்லாம் ஏதான் எழுதிருப்பான். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இவனை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறது, இவங்களை பார்த்து இவரு காப்பி அடிக்கிறது, இவரை பார்த்து இவங்க அடிக்கிறது. இதான் அர்த்தம். என்னால நீ கேட்ட உன்னால இங்க வசனம் போட்டிருக்கு. அதற்கு அவன், நான் 3 பேரை தானே தூக்கி போட்டேன். ராஜா கன்ஃபெஸ் பண்றான் பாருங்க. ராஜா அறிக்கை செய்யறான். ராஜா பார்த்தத பேசுறான். ராஜாவோட கண்ணே திறக்கப்பட்டிருக்கான். என்னன்னு? இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். யார் காண்கிறா? ராஜாவாகி இருக்கிற நேபுகாத்நேச்சார் இந்த அக்கினி மேல யார் அது 4வது ஆளா உலாவி வருகிறார். இன்னைக்கு நம்ம தேவனை நம்புகிற உனக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தீங்கு உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை காக்கிற தேவன்
22வது வசனம். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் போறேன், மணியாச்சு. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. இது தானியலுக்கு வந்து இப்படியாக செயல்படுகிற காரியங்கள். நீங்க வசனத்தை டேக் நோட் பண்ணிக்க, வசனத்தை வாசிங்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். நல்லா கவனமா கேளுங்க. உன்னோட வாழ்க்கையில் வருகிற உங்க வாழ்க்கையில் வருகிற எதிரான சிங்கங்களை தேவ தூதர்களை வைத்து ஆண்டவர் கட்டி போடுவார். வசனத்தை நம்புங்க, வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தை அறிக்கை செய்யுங்க, வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக வருகிற சிங்கங்கள், படத்துல வர சிங்கம் இல்ல, நான் அடிச்சா பத்திரத்தன்னு வீட்டு அந்த சிங்கம் வந்தாலும் சரி, எந்த சிங்கம் வந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, தேவ தூதர்களை விட்டு அந்த சிங்கங்கள் வாய்களை கட்டுப்பாடுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல பிள்ளை வாய் அடிச்சுக்கிட்டே இருக்கா, அப்பா வாய் அடிச்சுக்கிட்டே இருக்காரா, அம்மா தயிரோட பேசிக்கிட்டு இருக்கா, போய் கத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஆவியானவரே, எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும், இந்த வாயை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கணும். அப்படிதான் இருக்கும். ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம், ஹஸ்பண்ட் வைஃப் பிள்ளைங்க. அந்த குடும்பத்துல வந்து ஒரு பையன் அப்படின்னா அவங்க தங்கச்சி மகனை எடுத்து வளர்த்தாங்க. ஒரு குடும்பம், அதுல தங்கச்சி மகனை, அந்த ஹஸ்பண்டோட தங்கச்சி மகனை எடுத்து வளர்த்தாங்க. அந்த குடும்பம் வந்து ஆண்டவர் நல்லா ஆராதிப்பாங்க, நல்லா ஆண்டவரை தொழுது கொள்வாங்க. அப்ப அந்த பையனை வந்து எப்பயுமே மற்ற வீட்டுக்குள்ளனா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவோம் தானே. நம்மள ட்ரீட் பண்ண வேற மாரிலாம் இருக்கும், நம்ம பிள்ளை மாரி ட்ரீட் பண்ண மாட்டோம் தானே. அந்த மாதிரி இந்த மாமக்காரர் என்ன பண்ணுவாராம், போகும்போது அவன் தலையை தட்டுறது, சில நேரத்தில் வேலை செய்யும்போது சுத்தப்பட்டதில்லை எத்துறது, சில நேரத்தில் சாப்பிடும்போது நல்லா தின்னுடா அப்படியே டபுள் மீனிங்ல பேசுறது, இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இந்த குடும்பம் அப்படியே சேர்ச்சிக்கு போவாங்க. இந்த மாமக்காரர் பேசுற வார்த்தைகள் கேட்க ரொம்ப கலக்கப்படுத்திக்கிட்டே ஒரு நாள் சின்ன பையன் தான் ஆண்டவர்கிட்ட சொன்னான், ஆண்டவரே என் மாமா பேசுறது என்னால் தாங்க முடியல, ஆண்டவரே எனக்கு நீங்க சமாதானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் தினம் ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் அவன் என்னமோ செய்கிறான்னு சொல்லி அவனை அடிக்க அப்படி ஓகும் போது அப்படியே அப்படிதான் சொன்னான். வேற ஒன்றும் சொல்லிக்கலாம், அம்மானியா தாத்தானியா எதுவும் சொன்ன அப்படியே மாமக்கார அந்த பையன் ரிலீஸ் பண்ற அந்த வார்த்தையை திருப்பி அவன் ஏற்றுக்கொள்ற வரைக்கும் அவனோட கை அப்படியே தான் இருக்கு. அந்த டாக்டர் என்னமா, நீ சிங்கங்கள் வாயை கட்டுறது வரைக்கும் தேவ தூதர்கள் ஆண்டவர் அனுப்பி சிங்கங்கள் வாயில கட்டுவார். அந்த மனுஷனுடைய கரம் அப்படியே நினைச்சு அடிக்க முடியாது. அப்படியே அவங்க அத்தை அவங்க பிள்ளைங்களாம் வந்து என்னடா சொன்ன, மாமா பார்த்து மாமா அப்படி செலப்படுறா, நீ என்னடா செஞ்சேன்னு அவன் மண்டிட்டு சொன்ன, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கேன், என் மாமா ரிலீஸ் பண்ண அப்புறம் தான் ஐயாவுடைய கையை இறங்கிச்சு. அன்னிலிருந்து ஐயா காலும் போகாது கையும் போகாது, அவன் பக்கத்தே ஐயா போக மாட்டாரு. இன்னைக்கு தானியேலை சிங்கங்கள் சேதப்படுத்தும்படி அவனை சிங்க கொம்பையில போட்ட போது ஆண்டவர் தேவ தூதர்கள் அனுப்பி சிங்கங்கள் வாயிலை கட்டினார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிடும். ரோமர் 8:31 மணியாச்சு. 8:31 முடிச்சிடும். வாசிச்சிருக்கோம். இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால். நல்லா கவனமா கேளுங்க. இந்த பிரசங்கத்தோட தலைப்பை சொல்லிட்டேன். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. அதோடைய பதில் இந்த அர்த்தங்கள் நான் சொல்லிட்டேன். இந்த வார்த்தையில் ஆண்டவர் சொல்ற வார்த்தை
சேதப்படுத்தக்கூடாதுன்னா அந்த வசனத்துல போட்டு 8 ரோமர் 8:31 இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், நல்ல கவனமா கேளுங்க, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க சிஸ்டர். தேவன் நம்ம பட்சத்தில் என்ன அர்த்தம்? இயேசு பக்கத்தில் இருந்தா போதும், இயேசு பாஸ்டரோடு பேசினா போதும், இயேசு நீங்க சேர்ச்சிக்கு வந்தா மட்டும் போதும். வீட் சைட்லாம் வந்துடாதீங்க, நிறைய வேலையாயிரும், வந்துடாதீங்க, வேண்டாம். ஆனா பேச்சாராயிரம், வந்துடாதீங்க. வசனம் சொல்லுது தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்மளுடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நம்ம பக்கத்துல இருந்தா, God உன் கூட இருந்தா, ஆண்டவர் உங்களோடு கூட இருந்தா, நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அந்த வசனத்தை கொண்டு நீ வெளியில போய் படிங்க. அந்த நீ இந்த வசனத்துல டைட்டில்ல ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லைன்னு சொன்னா, தேவன் உங்களோடு இருந்தா ஒருவனும் உங்களுக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? தேவன் நம்மளோடு கொடுத்தா. ஆமென். இந்த சிந்தியோட எல்லாரும் கண்கள் மூடி எழுதுவனமா, இதை நீங்க போய் ஆராய்ந்து ஆவியானவரை கேளு. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா 60 ஆயுதப்படுத்து.